தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 2 சொற்றொடர்கள் 8 தொடங்கி 20 முடிய. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீர் என்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சொற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவேண்டல். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது அன்பு திருமகன் இயேசு பாலகனின் பிறப்பு விழாவை கொண்டாட பாலர் சபை வழிகாட்டிகளாகிய எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தமைக்கு நன்றி கூறுகிறோம். இயேசு பாலகனின் பிறப்பு உலகிற்கு மகிழ்ச்சியை தந்தது போல பாலர் சபை சிறுவர் சிறுமிகளும் இறை அச்சமும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாக வாழ்ந்து தங்களது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியின் அடையாளமாக திகழ்ந்திட உமது இறை அருளை நிறைவாக தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று எல்லா குழந்தைகளையும் அன்பு செய்தவர் இயேசு. இயேசுவை போல நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்ற பண்பு நலன்களை பின்பற்ற நமக்கு வழிகாட்டியாக இருப்பது பாலர் சபை இயக்கம். இந்த இயக்கத்தினர் இணைந்து கொண்டாடும் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மேலப்புதூர் குழந்தை இயேசு நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி வின்சி அவர்கள் மிகவும் அன்பால், உபசரிப்பால், மதிப்பால் அனைவரின் உள்ளத்தையும் எளிதில் கவரக்கூடிய நல்மனம் படைத்த அருள் சகோதரி அவர்களை இவ்விழாவிற்கு இருகரம் குவித்து வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அருள் சகோதரி அவர்களுக்கு பாலர் சபையின் இயக்குனர் தந்தை அருள் பணியாளர் மரிய சூசை அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பு கொடுக்கின்றார்கள். பாலர் சபை இயக்குனர் தந்தை அருள் பணியாளர் மரிய சூசை அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பள்ளிகளிலிருந்து கலை நிகழ்ச்சிகளை வழங்க வந்திருக்கும் மாணவ மாணவியரையும் அதை தயாரித்த ஆசிரிய பெருமக்களையும் பாலர் சபை வழிகாட்டிகளையும் ஆசிரியர்களையும்
மாணவர்களையும் இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்து உதவி செய்த வேதியர்களையும் தன்னார்வ வேதியர்களையும் விழாவில் பங்கேற்கும் ஒவ்வொருவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி.
அருள் சகோதரிகளே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்தும். ஒவ்வொரு ஆண்டும் பாலர் சபை அல்லது இயேசுவின் கண்மணிகள் இயக்கத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி வருவது நாம் அறிந்த ஒன்றுதான். அந்த வரிசையில் இந்த ஆண்டும் நாம் எல்லோரும் இணைந்து இயேசுவின் பிறப்பின் மகிழ்வை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அன்பான ஆசிரியர்களே, மாணவர்களே, கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார். அந்த பேரன்பு பெருக்காய் தம்முடைய ஒரே மகன் இயேசுவை மனிதராக மண்ணுக்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அந்த இயேசுவினுடைய பிறப்பைத்தான் நாம் மிகவும் மகிழ்வோடு மன நிறைவோடு கொண்டாடி தீர்க்கிறோம். அன்பான குழந்தைகளே, உங்களுக்கு கிறிஸ்மஸ்னால் பிடிக்குமா? பிடிக்குமா பிடிக்காதா? ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும் உனக்கு கிறிஸ்மஸ்? புது ட்ரெஸ் கிடைக்குமா? அப்புறம் லீவ் கிடைக்குமா? கிறிஸ்மஸ் தாத்தாக்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்களாம். உங்கள் வீட்டு தாத்தாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவை மட்டும் வா தாத்தா வா தாத்தான்னு கூப்பிடலாம். ஓகே, கிறிஸ்மஸ் தாத்தா வீட்டுக்கு வருவார். அப்புறம் ஏன் பிடிக்கும் கிறிஸ்மஸ்? என்னது, உங்களுக்கெல்லாம் ஏன் பிடிக்கும்? உங்களுக்கெல்லாம் ஏன் பிடிக்கும்? குடும்பங்கள்லாம் இணைந்து கொண்டாடுவீங்க. ஓகே, இந்த பக்கமெல்லாம் உங்களுக்கு ஏன் கிறிஸ்மஸ் பிடிக்கும்? என்னது, கிறிஸ்து பிறக்கிறார் அதனாலே பிடிக்கும். உன்னை நல்லா வளர்த்துருக்காங்கடா உங்கள் டீச்சர், பாராட்டுக்கள். வேறு உங்களுக்கெல்லாம் போனஸ் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காதா? அதனால வருத்தப்படுறாங்க, அதனால பிடிக்காது அப்படின்னு. மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, நமக்கு கிறிஸ்மஸை மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பண்டிகையாக கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. இது கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள, அதே போல நாமும் பிறரை அன்பு செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பெருவிழா கொண்டாட்டம். என் கடவுள் என்னை அன்பு செய்கிறார், எனவே எனக்காக பிறக்கிறார் என்பதை உளப்பூர்வமாக உணர்ந்து கொள்ளவும், அதே போல நான் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அழைப்பை பெற்றுக்கொள்ளவும் இந்த பெருவிழா கொண்டாட்டம் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. அதனால் இந்த கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடுகிற போது நீங்கள் உங்களது அன்பை அடுத்தவருக்கு எப்படியாவது அடையாளப்படுத்துங்கள். அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இல்லாமல் அந்த அன்பை அடையாளப்படுத்துங்கள், செயல்களிலே காட்டுங்கள். அதுதான் இந்த ஆண்டுக்கான கிறிஸ்து பிறப்பு செய்தியாக பாலர் சபை இயக்கத்தினுடைய வழிகாட்டி ஆசிரியர்கள், உறுப்பினர்களாகிய இந்த குழந்தைகள் ஆகியோருக்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தியாக இருக்கிறது. பாலர் சபை இயக்கமே அதுதான். நம்முடைய பாலர் சபை என்பது நாம் பிறரை அன்பு செய்கிறோம் என்பதற்காக சிறு சிறு விதங்களிலே, அடையாளங்களிலே தியாக சேமிப்பு காணிக்கையெல்லாம் எடுத்து எங்கெங்கோ எப்படியோ இருக்கிற, கஷ்டப்படுகிற, கையறு நிலையில் இருக்கிற, கடை நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு உதவுவதற்காக கொடுத்து அனுப்புகிறோம். குழந்தைகள் எப்போதுமே அன்பு காட்டுவதிலே தாராளமாக இருப்பார்கள். அப்படித்தானே? நீங்கள் நிறைய பேர்த்த நல்லா அன்பு செய்வீங்க தானே சின்ன பிள்ளைங்க? அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் தவறு செய்தாலும் கொஞ்ச நேரத்திலே அதை மறந்து மன்னித்து அவர்களை முழுவதுமாக அன்பு செய்வார்கள். அப்படிப்பட்ட அன்பு இந்த கிறிஸ்து பிறப்பு வேளையில் நமக்கு கிடைக்கிறது. நம் பிள்ளைகளும் அந்த அன்பை பூரணமாக பெற்றுக்கொள்வதற்கு பாலர் சபை வழிகாட்டிகளாகிய நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே வேளையிலே அவர்கள் அந்த அன்பை தாங்கள் படிக்கிற வகுப்பில் இருக்கிற பிற பிள்ளைகளோடு அல்லது அந்த பள்ளியில் இருக்கிற பிற பிள்ளைகளோடு, ஆசிரியர்களோடு அல்லது அவர்களது குடும்பத்தினரோடு என்று
பல்வேறு கட்டங்களில் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள, பரிமாறிக்கொள்ள நீங்கள் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் பாலர் சபை வழிகாட்டிகளாக உங்களுக்கு இருக்கிற பெரிய பொறுப்பும் கடமையும் ஆகும். ஆக அருமையான பாலர் சபை குழந்தைகளே, ஆசிரியர்களே, இந்த இயேசுவின் அன்பை பூரணமாக முழுவதுமாக அளவு கடந்து சுவைத்திடுங்கள். இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்திலே அந்த அன்பை பிறருக்கும் வாரி வழங்கிடுங்கள் உங்களுடைய எளிய சிறிய செயல்களாலே என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை உளமாற உரித்தாக்கிக் கொள்கிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. எப்படி மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளது, மக்கள் எவ்வாறு அதனை கொண்டாடி இறை இயேசுவுக்கு சான்று பகர்கிறார்கள் என்பதனை காண வருகிறார். என்னடா கிறிஸ்டோபர், எப்படா ஊர்ல இருந்து வந்த? இன்னைக்கு தான்டா வந்தேன். ஆமா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் எப்படிடா இருக்கு? அதெல்லாம் எப்பவும் போல கேக்கு, கிஃப்ட்டு, பிரியாணியோட அமர்க்கலப்படுதுடா. ஏய், யாரா அது? பதஞ்சலி தாத்தாவாடா? டேய், அது யாரோ இயேசு மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்கடா. ஐடியா, இவர் வச்சு கேக் வெட்டி செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால போட்டா சும்மா லைக் கல்லும். என்னடா சொல்ற? சூப்பர் ஐடியா, வா அவரை போய் கூப்பிடலாம். ஐயா, எங்க கூட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வரீங்களா? மகனே, நான் உங்களிடம் உரையாட வேண்டும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க கேக்க வெட்டுங்க. யா, போஸ் கொடுங்க. யா, கேக்க வெட்டுங்கயா. மகனே, நான் உங்களிடம் உரையாட வேண்டும். என்னடா இவரு உரையாடணும் உசுர வாங்குறாரு. முதல்ல அமுச்சு உள்ளாண்டா. ஏய், எங்கடா அவரு? நல்ல வேலை, அவராவே போயிட்டாரு. வாடா போலாம். இக்கால இளைஞர்கள் கிறிஸ்மஸ் ஒரு கொண்டாட்டம் என்று நினைத்து புது புது ஆடைகளை பரிமாறி, பரிசுகளை பரிமாறி, கேக் வெட்டி அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றனர். ஆனால் உண்மையான சந்தோஷம் கடவுளின் வார்த்தைப்படி நடந்து அதை பின்பற்றுவதை என்று அவர்கள் மறந்துவிட்டார்கள். கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாங்க, ஒரு சவாரியை கூட காணோம். டே வேலு, நேற்று சவாரியை தபாச்சுட்டாண்டு போனல. ஏய், அது என்னோட சவாரி. நீ பர்றா, உன் சவாரியை நான் ஏற்றிட்டு போகிறேன். ஏய், என்னடா போடா, உன்னோட ஒரே பேஜாரா போச்சு. வாங்கயா வாங்க, இந்த வண்டியிலேருந்து ஏறுங்க. அம்மா, ஆளு பார்க்க வெள்ளையும் சொல்லையுமா இருக்கு. கட்சி மீட்டிங் ஏதாவது போறியா? உன் ஃபோன் நம்பர் இருந்தா கொடு, எந்த நேரம் நாள்ட்டான்னு வந்துடுறேன். அம்மா, உன் பேர் என்ன? நான் தான் இயேசு. அது இயேசுவா? மாட்டுக்கோட்டால பிறந்தாருன்னு சொல்லுவாங்களே, அந்த இயேசுவா நீ? அப்போ இன்னைக்கு தான் உனக்கு பிறந்த நாளா? இப்போ நீனும் சர்ச்சுக்கு தான் போகிற. எந்த சர்ச்சுன்னு போகிறேன்னு சொல்லு, நானே போய் விட்றேன். நீ எங்கே செல்ல விரும்புகிறாயோ அங்கே செல்ல. பக்கத்தாண்ட இருக்கிற சர்ச்சுக்கு இந்த அண்டா போய் விட்றேன். ஆனால் அங்கே மாஸ் ஆரம்பிக்க லேட் ஆயிருமே. நீ என்ன பண்ணுற? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்துடு, சரியா? சரி மகனே. வா இயேசு, இறங்கு. உங்கள் ஃபிகர்லாம் சும்மா சோக்காக இருக்குங்க. ஏய், என்னடி இவ்வளோ நகை போட்டிருக்க? இதெல்லாம் நியூ மாடல், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது. சேலையும் சூப்பரா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. 20,000 ரூபா. சரி வாடி, கோயிலுக்குள்ள போய் பூசை பார்க்கலாம். நான் என்ன பூசை பார்க்கவா வந்தேன்? இப்படி கிரவுண்ட்ல உட்காந்தா எல்லாம் நம்மளே பார்ப்பாங்க. இது எங்க வாங்கின, அது எங்க வாங்கினேன்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். சரிடி, நம்ம வெளியவே உட்காந்துக்கலாம்.
மகளே, நான் உங்களிடம் உரையாட வேண்டும். ஐயா, இது யாரு? திருடன் திருடன், ஓடி வாங்க எல்லாம். இயேசு வா, வந்துரு. நீ மாட்டினா உன்னை கைமா பண்ணிடுவாங்க. இக்கால இளம்பெண்கள் ஆண்களுக்கு ஒரு படி மேலே சென்று, நாங்கள் ஆண்களுக்கு சலித்தவர்கள என்று ஆடை ஆபரணம் யார் விலை உயர்ந்ததை அணிந்திருக்கிறார்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டு ஆலயத்தில் உள்ளே சென்று திருப்பலி காண விருப்பம் இல்லாமல் ஆலயத்தில் வெளியே நின்று உலக நாட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனர். இயேசு வா போலாம். என்ன இயேசு இப்படி பண்ணிட்ட? நீங்கள் மாட்டிருந்தீங்கன்னா அவ்வளோதான், எனக்கு அள்ளு விட்டுருச்சு. சரி, வண்டி டயர் பஞ்சர் ஆகிற மாதிரி இருக்கு, நான் போய் பஞ்சர் ஓட்டி தரேன். அது வரைக்கும் இங்கே நீ குந்திக்கினேரு, சரியா? சரி மகனே. ஐயோ ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன். என்னன்னா சொல்லேன். முறுக்கு சுடலானா மாவு சரியில்லை, அதிர்சம் செய்யலானா பாகு வர மாட்டேங்குது, ஸ்வீட்டு வாங்கலனா கடை இல்லை, அதானே உங்களுக்கு இருக்கு. அப்புறம் ஐயோ இயேசுவே, எனக்கு வந்த சோதனை. பஜ்ஜி போடலானா வாழைக்காய் இல்லை, நான் போய் பக்கத்து வீட்டில் வாழைக்காய் இருக்கான்னு கேட்டு வரேன். அப்பாடா, நான் தப்பிச்சேன்பா. மகளே, நீர் என்னை அழைத்தாயா? ஐயோ இயேசுவே, எனக்கு வந்த சோதனையை பாருங்களேன். மகளே, மீண்டும் என்னை அழைத்தாயா? ஐயோ, நான் ஏன் உங்களை கூப்பிடுறேன்? நீங்க என்ன வாழைக்காய் விற்கிறவரா? எங்க வாழைக்காவையே காணோம். என்ன சத்தம், என்ன சத்தம்? மகனே, மகளே, நான் உங்களிடம் உரையாட வேண்டும். எங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. நைட் உட்காந்து பலகாரம் செய்யணும், நாளைக்கு மதியானம் பிரியாணிக்கு ரெடி பண்ணணும், அமரன் படத்துக்கு டிக்கெட் எடுக்கணும், நாளை கல்யாணத்துக்கு ஊருக்கு போகணும். பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, நம்ம உட்கார்ந்து பேசலாம். எதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டியது என்று கூட தெரியாமல் என்னை பெயரளவில் உச்சரித்து உண்பதற்கும் குடிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கிடைக்க வேண்டிய கடவுளின் ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறார்கள். என்ன இயேசு இங்கே நிற்கிற? சரி, பஞ்சர் ஓட்டிட்டேன், வா வந்து வண்டியில் ஏறு. இயேசு, நீனும் டயர்டாக இருக்க, நானும் டயர்டாக இருக்கேன். நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்கு, வா போய் துண்டு வரலாம். என்ன சொல்கிற? வேண்டாம் மகனே. இயேசு, நான் வந்து உங்கள் ஆளுங்கெல்லாம் கிடையாது, ஏரியாவும் கலீஜ் ஏரியா தான். ஆனால் என் மனசு உன் ட்ரெஸ்ஸு ஒயிட் மாதிரி. வா இயேசு. சரி மகனே. தேவி, தேவி. என்ன அண்ணாத்த வண்டியா? துண்ணு என்னம்மா இருக்கு? அரிசி இல்லை, கிருஷ்ணாயில் இல்லை. நீ சவாரி முடிச்சுட்டு வந்து துட்டு கொடுப்பேன்னு பார்த்தா என்னம்மா சும்மா கூவிக்கினே இருக்க? ஐயா, கோவத்தை பாரு. உனக்கு கொஞ்சோண்டு பழைய கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், போய் துண்ணு. நம்ம வீட்டாண்டா ஒரு தோஸ்தை கொட்டின்னு வந்திருக்கேன், அவருக்கு இன்னைக்கு வேற பிறந்த நாளாம். நமக்கே இங்கே ஒன்றும் இல்லை, இதில் தோஸ்து வேற. சத்தமாக பேசாதம்மா, நம்ம வீட்டாண்டா தான் அவர் இருக்கிறாரு. நீ என்ன பண்ணுற? எனக்கு எடுத்து கொஞ்சம் கஞ்சி எடுத்து வை, நான் அவரை கூட்டியாந்து வரேன். சரி, கூட்டியாண்டு வா. தேவி, அவரை காணோம். சரி வா, உனக்கு எடுத்து வைக்கிறேன். அண்ணாத்த அண்ணாத்த. என்னம்மா? ஸ்வீட்டு, பிரியாணி, சால்னா எல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டு கலாய்க்கிறியா? என்னம்மா சொல்கிற? இங்கே வந்து பாரு. அட கடவுளே, என் கூட வந்தது கடவுள் இயேசுவா. கிறிஸ்மஸ் அதுமா என் குடிசைக்கு வந்து நான் அவரோட பசியை போக்குன்னு நினச்சேன். ஆனால் அவர் என் குடும்பத்தோட பசியே நீக்கிட்டாரு. இது யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இது யார் நம்புவா? என் மக்களே, மனிதநேயம் மண்ணில் மலரும்போது, துயரூறும் உறவுகள் துயர் துடைக்கும் போது, எளியோர் குரல் கேட்டு செவிமெடுக்கும் போதும் நான் ஒவ்வொரு மனதிலும் குழந்தையாக வந்து பிறக்கின்றேன். யாரையும் வெறுக்காத இதயத்தோடு புன்னகை புரிந்தபடி உதவிக்கரம் கொடுத்திடும் அன்பின் பெருவிழாவையே யாம் விரும்புகிறோம். ஆம், என் பிள்ளைகளே, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். தந்தை அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிக்கொள்வோம் இந்த பெருவிழா நாளில். ஹாப்பி கிறிஸ்மஸ்.
year, our Shakespeare Matriculation School proudly presents the live crib, the birth of the Messiah. Since many have undertaken to set down an orderly account of the events that have been fulfilled among us, just as they were handed on to us by those who from the beginning were ever witnesses and servants of the word, I too decided, after investigating everything carefully from the very first, to write an orderly account for you, most excellent. The O5 so that you may know the truth concerning the things about which you have been instructed. Jesus' mother Mary was engaged to Joseph, but before they were married, she found out that she was going to have a baby by the Holy Spirit. In the 6th month, the angel Gabriel was sent by God to a town in Galilee called Nazareth, to a virgin engaged to a man whose name was Joseph of the house of David. The virgin's name was Mary, and he came to her and said, Greetings, favored one. The Lord is with you. Do not be afraid, Mary, for you have found favor with God. And now you will conceive in your womb and bear a son, and you will name him Jesus. He will be great and will be called the Son of the Most High, and the Lord God will give him the throne of his ancestor David. He will reign over the house of Jacob forever, and of his kingdom there will be no end. How can this be, since I am a virgin? The Holy Spirit will come upon you, and the power of the Most High will overshadow you. Therefore, the child to be born will be holy. He will be called Son of God. And now, your relative Elizabeth, in her old age, has also conceived a son. And this is the 6th month for her, who was said to be barren. For nothing will be impossible with God. Here am I, the servant of the Lord. Let it be with me according to your word. In that region there were shepherds living in the fields, keeping watch over their flock of night. Then the angel of the Lord stood before them, and the glory of the Lord shone around them, and they were terrified. But the angel said to them, Do not be afraid. I am bringing you good news of great joy for all the people. To you is born this day in the city of David a Savior,
who is the Messiah, the Lord. This will be a sign for you. You will find a child wrapped in bands of cloth and lying in a manger. Let us go now to Bethlehem and see this thing that has taken place, which the Lord has made known to us. So they went with haste and found Mary and Joseph and the child lying in the manger. When they saw this, they made known what had been told them about this child. And all who heard it were amazed at what the shepherds told them. But Mary treasured all these words and pondered them in her heart. The shepherds returned, glorifying and praising God for all they had heard and seen, as it had been told them. We three kings of Orient are, bearing gifts we travel so far. Field and fountain, moor and mountains, following yonder star. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright. Westward leading, still proceeding, guide us to thy perfect light. Born a king on Bethlehem's plain, gold I bring to crown him again. King forever, ceasing never over us all to reign. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright. Westward leading, still proceeding, guide us to thy perfect light. Frankincense to offer have I, incense owns a deity nigh. Prayer and praising voices raising, worship him God most high. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright. Westward leading, still proceeding, guide us to thy perfect light. Myrrh is mine, its bitter perfume breathes a life of gathering bloom. Sorrowing, sighing, bleeding, dying, sealed in the stone cold tomb. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright. Westward leading, still proceeding, guide us to thy perfect light. Westward leading, still proceeding, guide us to thy perfect light. Myrrh is mine, its bitter perfume breathes a life of gathering bloom. Sorrowing, sighing, bleeding, dying, sealed in the stone cold tomb. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright. Westward leading, still proceeding, guide us to thy perfect light. Glorious now, behold him arise, King and God and sacrifice. Heaven sings Alleluia, Alleluia, the earth replies. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright. Westward leading, still proceeding, guide us to thy perfect. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். 3 ஆயிடுச்சு. ஓகே, முதல்ல வந்து நான்
என்னுடைய நன்றியை தெரிவிப்பதை தொடங்கி என்னுடைய வாழ்த்துரையை, என்னுடைய சிறப்புரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலுக்கு இந்த வாய்ப்பை அளித்த அருள் தந்தை மரிய சூசை அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அன்பு அண்ணன் ராபர்ட் அவர்கள் என்னை அணுகி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு அண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கு குழுவினருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், என் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இவ்வளவு தூரம் காட்டிய நடனங்கள், நாடகங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதை பயிற்சித்த ஆசிரியர் பெருமகளுக்கு என்னுடைய மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் 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 அப்படின்னா என்ன? ஃபாதர் அழகாக கொஸ்டின் கேட்டதுக்கு பலவிதமான வினாக்கள், பலவிதமான விடைகள் மாணவ செல்வங்களிடமிருந்து வந்தது. கிறிஸ்மஸ் என்றாலே அன்பின் பகிர்வு. அதை சிறப்பாக நம்முடைய பாலசபை குழந்தைகள் அதை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அது சிறப்புக்குரியது. அன்பை பகிர்வது தான் கிறிஸ்மஸ். அந்த அன்பை எப்படி, எவ்வாறு, எங்கெல்லாம் நாம் பகிர்வது என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பயணிக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் இது நடந்தேறி கொண்டிருக்கின்றது. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் அன்பு செய்து கொண்டு பிறரால் அன்பு செய்யப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு இல்லாத வாழ்க்கை என்றுமே ஒரு சொத்தாக நிலையானதாக கருதப்பட மாட்டாது. நாம் ஒவ்வொருவரையும் அன்பினால் தான் ஆட்கொள்ளப்பட்டு இவ்வளவு தூரம் நாம் ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம். ஒரு சிறிய கதை இல்லை, ஒரு நிகழ்வு என்பது எனக்கு நான் கேட்ட செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு சின்ன சிறுவன், மற்றவங்களுக்கு கதை கேட்க பிடிக்குமா மாணவ செல்வங்களுக்கு? ஓகே, ஒரு ஸ்மால் சிறுவன், அவன் எந்த விதமான ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் கலந்துக்கிட வந்தாலும் அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான். அது எத்தனை மீட்டர் இருந்தாலும் எத்தனை இது இருந்தாலும் அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான். அப்போ அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், எப்படி இவன் எல்லா போட்டியிலையும் ஃபஸ்ட்டாக வரான்? பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிடுங்க, அண்டை மாநிலத்தில் உள்ளவங்களை கூப்பிடுங்க, அண்டை நாட்டில் உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டாலும் இந்த மாணவன் தான் ஃபஸ்ட்டாக வருவான். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ஓட்டப்பந்தயத்தினாலே இந்த மாணவன் தான் முதலிடம். அதை நீங்கள் எங்கே அவனை அனுப்புனாலும் அவன் தான் முதலிடம். அது எல்லாரும் கொண்டாடினா, அப்பா அம்மாவுக்கு அதை விட சந்தோஷம். அவனை தோளில் வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு அவர்கள் முகத்தில் புன் சிரிப்பும் இல்லை, கையும் தட்டலை. இவனுக்கு அந்த ஆசிரியர் தான் ரொம்ப பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன் இந்த ஆசிரியர் கை தட்டலை? நான் எல்லாரையும் போல் ஓடி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குகிறேன், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கிறேன், என்னை வளர்த்து விட்ட ஆசிரியருக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை, புன் சிரிப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறான், நான் என்ன செஞ்சால் எனக்கு நீங்கள் கை தட்டுவீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு ஒரு ரேஸ் வச்சுருக்கிறேன், அந்த ரேஸில் நீ கண்டிப்பாக முன்னாடி வந்துச்சா அப்படின்னா உனக்கு நான் கை தட்டுவேன். அது என்ன ரேஸு? எனக்கே வினோத விளையாட்டா? நான் ஜெயிக்க முடியாதா? ஓட்டப்பந்தயம் தான் சார் வைப்பீங்க, வைங்க சார், யாரு கூட வைங்க, நான் ஓடி ஜெயிப்பேன். அப்போ அவர் அந்த ஊர்லேயே வயது முதிர்ந்த முன்னங்கால வச்சுட்டு பின்னங்கால எடுக்கிறதுக்கே ஒரு 5 செகண்ட் ஆகுற நபரை கூட்டிகிட்டு வராரு. அதை அவரை ஒரு கையில் கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் இருந்து ஒரு கண்ணு தெரியாத பெண்மணியை கையில் கூட்டிகிட்டு வராது, அவங்க 2 பேரையும் கையில் கொடுத்துட்டு 1 2 3 சொல்லியாச்சு. இவங்க 2 கையும் விட்டுவிட்டு அவன் ஓடிட்டான். திரும்பவும் அதே ப்ரைஸ், ஃபஸ்ட் ப்ரைஸில் போயிட்டான். அவ்வளோ நேரம் ஊரே கைத்தட்டுச்சு, எல்லாரும் கொண்டாடினாங்க. அந்த நேரம் சைலண்ட், யாரும் கைத்தட்டலை, எல்லாரும் ஒரு மைதான அமைதி. அது ஏன்? அப்போ திரும்ப ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு, இவ்வளோ நீங்கள் என்ன பண்ணீங்க? இவ்வளோ நேரம் இந்த ஊரே கை தட்டுச்சு, என்னை கொண்டாடின ஊர், இப்போ யாருமே கை கூட தட்டலை, என்னை அப்ரிஷியேட் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் திரும்பவும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க 2 கையும் பிடிச்சி, இவங்க எங்கே நீ டார்கெட்டுக்கு போகணுமோ அதே கோலில் அவங்களையும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. 2 பேரையும் கையை பிடிக்கிறான். அவன் 5 நிமிடத்தில் 5 வினாடியில் கடந்த தூரத்தை 50 நிமிடமாகியும் கடக்க முடியவில்லை. 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறான். தாத்தா அவன் முன்னங்கால பின்ன வச்சா, அவர் பின்னங்கால கூட முன்னாடி தூக்கி வைக்கலை, திரும்ப முன்ன வச்ச காலை பின்னாடி வச்சு அவரை முன்னாடி காலை வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வின் பண்ணிடுறான். அப்போ தான் திரும்ப அவர் சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கப்பட கல்வி, அதான் பாலசபையில் நம்ம ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ தொடக்க ஜெபம், அடுத்து ஒரு சிறு கதை, அடுத்து ஒரு இறைவார்த்தையுடைய விளக்கம், அதுக்கு பின்னாடி ஒரு புனிதருடைய வரலாறு. இதெல்லாம் கேட்ட பிள்ளைங்க எப்படி வளரணும்
அந்த ஒரு எய்ம் தான் நான் இப்போ கொண்டு வரேன். அப்புறம் சொல்கிறான் இந்த தாத்தா சார் சொல்கிறாரு, நீ இவங்களை கூட்டி உன்னுடைய கொடுக்கப்பட்ட கல்வி என்பது நீ மட்டும் முன்னேறி செல்வதற்கு அல்ல, உன்னிடம் கூட இருப்பவங்க முடியாதவங்க, உனக்கு அளவு பண வசதி இல்லாதவங்க, உனக்கு அடும்பு குடும்ப சூழ்நிலை இல்லாதவங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு கொண்டு நீ டார்கெட் சேர்க்கணும். அதுதான் நீ கொடுக்கப்பட வேண்டிய கல்வி, உனக்கு கொடுக்கப்படும் கல்வி. அந்த கல்வியில் நீ முன்னாடி நீ மட்டும் முன்னாடி போகிறது கிடையாது, உன்னோட சேர்த்து ஒன்று கூட இருக்க மாணவ செல்வங்கள், ஒன்று கூட இருக்க சமுதாயத்தையும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சிறு இதுதான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த சென்னையில் வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. வெள்ளப்பெருக்கு வந்தபோது என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 2 சிறுவர்கள், அது ரொம்ப பணக்கார குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்க இல்லை, எல்லா வசதிகளும் வாய்க்கப்பட்ட குடும்பத்தில் வரல. ஒரு நாள் சாப்பிடலைன்னா ஒரு மத்தியான சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும், காலை சாப்பாடு இருக்காது, அது ஸ்கூலில் கொடுக்குற சாப்பாடாக இருக்கலாம், இரவு சாப்பாடு கூட பல நேரங்களில் இல்லாத குழந்தைகள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கேலண்டரி அவார்டு ரீசெண்டாக கொடுத்தாங்க. அவங்கள டெல்லி கூட்டிகிட்டு போய் அவார்டு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்மளை போல் நல்ல வசதி வாய்ப்பட்ட பிள்ளைகளோ இல்லை எல்லா ஆடைகள் ஆபரணம் உள்ள பிள்ளைங்களாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமா இருந்த பிள்ளைங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெரி லீன். அவங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா 4 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்போ இவங்களுக்கு போய் கேலண்டரி அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டோன்னா, இந்த வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட போது இந்த விமானத்துலேருந்து ஃபுட்டு போட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க, நியூஸில் எல்லாம் பார்த்தாங்க. அந்த சாப்பாடு சில சாப்பாடுனா தண்ணியில் விழுந்துச்சு. அந்த தண்ணியில் விழுந்த சாப்பாட்டை அந்த பிள்ளைங்க என்ன நீந்தி எடுத்துகிட்டு கொண்டு போய் பெரிய பெரிய மாளிகையில் மேல் மாடி 3 மாடி 4 மாடி 5 மாடி கொண்டு கொடுத்தாங்க. அப்போ இந்த வாலண்டியர்ஸ், ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீ எத்தனை நாள் 4 நாள் நீ சாப்பிடலடா, நீ எப்படி? அப்போ அவன் சொன்ன ஒரே பதில் தான், என்னது ஒரு வைராக்கி, ஒரு ஆணவம், இல்லை ஒரு அன்பின் பகிர்வு. அது எப்படி அப்படின்னா, நான் பசி தாங்கிப்பேன், ஆனால் மேலே இருக்கவங்க ஒரு நேரம் பசியை கூட தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பிள்ளைங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. இது ஒரு சிறு பகிர்வு தான். அவங்க நினச்சா போட்ட சாப்பாடை பண்ணலாம் எடுத்துகிட்டு அவங்க தங்கின வீடு பார்த்திங்கன்னா, நம்ம ஏரிகளுக்காக ஏரி கட்டுறதுக்காக பல குழாய்கள் போட்டிருப்பாங்களா, அதுதான் அவங்க தங்குற வீடு. ஒரு மாளிகை வீடோ இல்லை வசதியான வீடோ இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கூட அந்த ஒரு நற்சிந்தனை, நான் பசியை தாங்கிப்பேன், ஆனால் அவங்களால ஒரு நாள் பசியை கூட தாங்கிக்க முடியாது அப்படின்னு ஒரு உணர்வு இருந்த அந்த ஒரே காரணத்தினால்தான் அந்த பிள்ளைங்க கேலண்டரி அவார்டு அப்படின்னு கொடுத்தாங்க. இதை ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மாணவ செல்வங்களை ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். பல கதை சொல்லுவீங்க, வேகமாக ஓடுற கதை, முயல் ஆமை முந்தி செல்கிற கதை, இப்படி பல கதைகள் கூறப்பட்டிருப்பீங்க. இந்த நான் முதல் கூறிய கதை மாணவ செல்வங்களுக்கு கூறப்பட வேண்டிய ஒன்று. தான் மட்டும் ஓடி ஜெயித்தா போதாது, தன்னோடு கூட இருக்க சக மாணவர்களையும் முன்னோக்கி செல்ல அவர்கள் ஒரு வடிகாலாக, வழிகோலாக, ஒரு உறுதுணை செங்கோலாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆசிரியர் பெருமக்கள் இந்த கதையை மாணவ செல்வங்களுக்கு கூறி நீங்கள் ஒரு வழித்துணையாக இருக்க வேண்டும். இதுலேயும் இது சிறப்பாக என்ன சொன்னால், மாணவ செல்வங்களை ஒரு நன்றி உணர்வு உள்ள குழந்தைகளாக மாற்ற வேண்டும். காலையில் எழுந்தோடனே, ஐயோ அந்த சிறப்பாக அந்த விடியற்காலை எழுந்திருச்சோம், ஆண்டவா உமக்கு நன்றி அப்படியே எடுத்தும்போது, அது ஒவ்வொரு செயலியை நினைக்கும் போது, அவன் ஸ்கூலில் படித்து அப்புறம் உங்கள் டீச்சர்ஸை பார்க்கும்போது, திரும்ப வீட்டுக்கு போய் நல்லா வந்துட்டியாப்பான்னு பாசமாக சொல்ல, தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் அவன் நன்றி உணர்வு உள்ள குழந்தைகளாக வாழ வேண்டும். நன்றி உணர்வு இல்லாத சமுதாயமோ இல்லை ஒரு குடிமகனோ குடிமகளோ ஒரு யதார்த்தத்தையோ ஒரு புதிய சமுதாயத்தையோ பார்க்கவோ இல்லை அதை அனுபவிக்கவோ அனுமதியோ அதிகாரமோ கிடையாது. இன்னும் நம்ம ஒரு நன்றி உணர்வுகளாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு நன்றி உணர்வை சொல்ல முடியும். அதேபோல் நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்து நினச்சி பாருங்கள், இந்த நேரம் இருக்கிறதோட கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நன்றி நன்றி நன்றி, எல்லாத்துக்குமே ஒரு நன்றி உணர்வு இருந்துச்சு அப்படின்னா, நன்றி உணர்வு எவ்வளவு மேலோங்கி 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 இருக்குமோ அவ்வளோ தூரம் நம்ம மேலோங்கி மேலோங்கி செல்வோம் என்ற வாழ்த்துரை கூறி, மீண்டும் சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் மற்றும் வளமான நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி, எனக்கு வாய்ப்பளித்த தந்தைக்கும் என்னுடைய சகோதரருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்னு சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற இடையர்கள் கூடி வர ஞானிகள் தேடி வர மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொளவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு, சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே, அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும்.
நீ ஒதுக்கி வச்சாலே தம்பி கச்சிப்ப தூக்கி வச்சு நீ கண்ணை தொடச்சுக்கோ மச்சி அவ சொன்னா கட நடக்கும் கூட நின்னா பட நடுக்கும் வந்தாலே சொன்னாலே சொன்னதெல்லாம் செஞ்சாலே வந்தாலே வந்தாலே கேட்டதெல்லாமே வந்தாலே சொன்னாலே சொன்னதெல்லாம் செஞ்சாலே வந்தாலே வந்தாலே கேட்டதெல்லாமே பீட்டர், ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேம்மா. கிறிஸ்மஸ் வந்துருச்சு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே. நான் கேட்ட பட்டு புடவை. ஓ புரியுது, அதுவும் ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருந்தால் மட்டும் பத்தாது, பர்ச்சேஸுக்கும் போகணும். போகலாம். அப்பா எனக்கு கிறிஸ்மஸ்க்கு 3 ட்ரெஸ் வாங்கி தாங்கப்பா. சரிம்மா, வாங்கி தரேன். எப்பப்பா போகலாம்? இந்த வாரம் கூட்டிகிட்டு போகிறேன். சரிப்பா. சரி, ஆஃபீஸ்க்கு பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஐயோ அம்மா, நான் ஒரு விஷயத்தையே மறந்துட்டேம்மா. என்னாச்சு கிறிஸ்டி? இன்னைக்கு ஸ்கூல் பஸ் வராதுமா. முன்னாடியே சொல்ல மாட்டியா? சொன்னா அப்பா கூட அமுச்சு வச்சிருப்பான்ல. சாரிம்மா. இரு, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். அப்பாடா, ஆஃபீஸில் ஏசி காற்றுல இருந்து இருந்து தலையெல்லாம் ஒரே வலி. இப்போ இந்த இயற்கை காற்றை வாங்கும் போது தான் சுகமாக இருக்கு. சூடாக போய் ஒரு டீ குடிக்கணும். தம்பி, ஒரு டீ கொடுப்பா. அம்மா, எனக்கு தீபாவளிக்கும் ட்ரெஸ் வாங்கி தரல. பிறந்த நாள் வந்துருச்சுமா, பிறந்த நாளுக்காக எனக்கு ட்ரெஸ் வாங்கி தாங்கம்மா. என்னப்பா பண்ணுறது? அப்பா இருந்தால் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா. இங்கே கிடைக்கிற பாட்டிலெல்லாம் பொறுக்கி உனக்கு ட்ரெஸ் வாங்கி தர முயற்சி பண்ணுறேன்ப்பா. நானும் இங்கே கிடைக்கிற எல்லா வாட்டருக்கையும் பொறுக்கி அதை கடையில் போட்டு அதில் வர காஸ்ட்லியாக தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவீங்களாம்மா? சரிப்பா. அட கடவுளே, நாம் எல்லாரும் இப்படி கிறிஸ்மஸ்க்கு தயாராகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு குடும்பமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கிறிஸ்டி, ரொம்ப வெயில் அடிக்குது. ஆமாம்மா, அங்கே பாருங்க ஒரு ஜூஸ் கடை இருக்கு, அங்கே போய் ஜூஸ் குடிப்போமா? இரு, நான் வரேன், போய் வாங்கி குடிக்கலாம். அம்மா, அந்த அண்ணா நம்மளே பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இரு, நான் என்னன்னு கேட்டு வரேன். ஏன் தம்பி, ஜூஸ் கொடுக்கட்டுமா? குடிக்கிறியா? வேணாங்கக்கா. அப்புறம் ஏன்ப்பா எங்களையே பார்க்குற? நீங்கள் குடிச்சிட்டு வச்சுட்டு போகிற வாட்டர் கேன் எடுக்க தாங்க பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிற? எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மாவும் இந்த வேலை தான் பார்க்குறாங்க. குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால தான் நாங்கள் இந்த வேலை பார்த்துட்ருக்கோம். சரி, உனக்கு படிக்கிறதுனா பிடிக்குமா? படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க்கா. அவ்வளோ வசதிலாம் இல்லைக்கா எங்கள் வீட்டில். சரிப்பா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ படி. படிப்பேங்க்கா, ரொம்ப பிடிக்குங்க்கா. சரி, உன் பேர் என்ன? என் பேர் சரவணன். உங்கள் அம்மா பேர் என்ன? மீனா. உங்கள் வீடு எங்கே இருக்கு? எங்கள் வீடு சுப்பிரமணியபுரம். சரி, உங்கள் வீட்டுக்கு நீ கூப்பிட்டு போ. கூப்பிட்டு போகிறேங்க்கா. சரி, வா கிறிஸ்டி, போகலாம். நீங்கள் எப்படி இங்கே? வணக்கம். இவர் எங்க அப்பா தான், உட்காருங்க. மரியம், வாங்க வாங்க, ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டீங்களா? இவங்க எப்படி இங்கே? இவங்களும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அது காலையில் நான் அவங்கள. சரி, அதை விடு. இவங்க எப்படி இங்கே? நான் கிறிஸ்டிய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர போயில அந்த பையனை பார்த்தேன். அவங்க குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த பையனும் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால் எனக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு பட்டு புடவைலாம் வேணாம், அந்த பையனை படிக்க வச்சா மட்டும் போதும்.
அப்பா எனக்கும் 3 ட்ரெஸ் எல்லாம் வேணாம்ப்பா, ஒரு ட்ரெஸ் போதும்ப்பா. அந்த அண்ணனை மட்டும் படிக்க வைங்கப்பா. சரிம்மா. நான் காலையில் அந்த பையனை பார்த்தப்பே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ நீங்களே இப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. தம்பி இங்கே வாப்பா. நான் உன்னை படிக்க வச்சா நீ படிப்பியாப்பா? படிப்பேனே, ரொம்ப பிடிக்குண்ணே. சரிப்பா, நான் உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன். நீ படித்து பெரிய ஆளாகி உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். சரியா? சரிங்கண்ணே. நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ்ங்கிறது புது ட்ரெஸ் போட்டு நகை நட்டு வாங்கி போட்டு கொண்டாடுறது தான். ஆனால் அது உண்மையான கிறிஸ்மஸ் இல்லை. இந்த மாதிரி ஆட்களுக்கு இல்லாததை வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நாம் சந்தோஷப்படுறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 25:40. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னாரே 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 தன்னாரே. நடுவுல தூதன் வந்து சொல்லிட வைப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட வைப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். It's not too late, it's not too late for us, it's not too late. தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளெல்லாம். வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளெல்லாம். பாலன் இயேசு உனக்காக பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். It's not too late, it's not too late for us, it's not too late. I need you. பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே வீடு கொண்டு வந்தவர் என்று கூறுவோம். நம்மை மீட்டிட
பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தானானே தன்னன்னானே தன்னன்னானே தனனானே தன்னன்னானே தன்னன்னானே தனனானே தன்னன்னானே தன்னன்னானே தனனானே. வந்தாரை வாழ வைப்பதும் நட்பணி செய்தோருக்கு நன்றி கூறுவதும் தமிழ் மரபு என்ற சொற்களுக்கு ஏற்ப இந்நாளில் நடைபெற்ற நிகழ்வுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறும் நேரம் இது. டிசம்பர் மாதம் என்றாலே நம் சிந்தனைகளில் தோன்றுவது கிறிஸ்மஸ் விழா. எனவே பாலகன் இயேசுவின் பிறப்பு விழாவை பாலர் சபை வழிகாட்டிகளோடு சேர்ந்து கொண்டாடுவோம் என்ற சிந்தனையில் 4வது ஆண்டாக இன்று நடைபெற்ற இந்த விழாவிற்கு, கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து அருமையான சிந்திக்கக்கூடிய கிறிஸ்து பிறப்பு செய்தியை வழங்கிய நமது மகிழ்ச்சி பங்கேற்ற வேலப்புதூர் இன்ஃபன்ட் ஜீசஸ் நர்சரி பிரைமரி ஸ்கூல் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி புன்னகையரசி அருட்சகோதரி வின்சி அவர்களுக்கு பாலர் சபை இயக்குனர் அருட்பணியாளர் மரிய சூசை மற்றும் உங்கள் அனைவரின் சார்பாக நாம் அனைவரும் பலத்த கரம் தட்டி நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ சிஸ்டர். 4வது ஆண்டாக இந்த விழாவை சிறப்பாக நடத்த திட்டமிட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எங்களை வழிநடத்துகின்ற பாலர் சபை இயக்குனர் அருள்பணியாளர் மரிய சூசை அவர்களுக்கு நாம் அனைவரும் கரங்கள் தட்டி நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஃபாதர். விழா என்றாலே ஆடல் பாடல் இருக்க வேண்டும். எனவே பாலர் சபை கிறிஸ்துமஸ் விழாவிற்கு கலை நிகழ்வு தாருங்கள் என்று ஒரு சில பள்ளிகளை கேட்டபோது மறுப்பு கூறாமல் உடனே ஏற்றுக்கொண்ட 7 பள்ளிகளின் தாளாளர், தலைமை ஆசிரியர், பாலர் சபை வழிகாட்டிகள், குறிப்பாக இந்த மாணவ மாணவிகளை பயிற்றுவித்த ஆசிரியர்கள், அழைத்து வந்த ஆசிரியர்கள், குறிப்பாக பங்கேற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நாம் அனைவரும் கரம் தட்டி நம் நன்றியை சமர்ப்பிப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ். இந்நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்த பாலர் சபை பொறுப்பாளராகிய வழிகாட்டிகளாய் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக இந்த நாளில் என்னோடு சேர்ந்து இந்த பணிகளை எனக்கு பகிர்ந்து கொண்ட வேதியர்கள், தன்னார்வ வேதியர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்துக்கும் நன்றி.